போ 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 போய் பேசு போய் பேசு. உன்னை அவருக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். லேட் பண்ணாத, போ 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 போய் உட்காரு. பரவாயில்ல, நீங்க சொல்லுங்க. ஓகே வசு வசு ஓகே சொல்லு, ஓகே சொல்லு. இருங்க, நான் இன்னும் இவர் கூட பேசவே ஆரம்பிக்கல, அதுக்குள்ள ஓகே சொல்ல சொன்னா எப்படி? சரி ஓகே ஓகே. ஏதாவது கேட்கணும்னா நீயே கேளு. கண்டிப்பா, எதுவா இருந்தாலும் கேளுங்க, ஓப்பனா பதில் சொல்றேன். கதிர், நீங்க என்ன பண்றீங்க? MBA முடிச்சிட்டு லீடிங் சாஃப்ட்வேர்ல ப்ராஜெக்ட் மேனேஜரா இருக்கேன். ஆனுவலி அரௌண்ட் 20 lakhs salary earn பண்றேன். வாவ் சூப்பர். வாவ் வசு சூப்பர் வசு. உடனே ஓகே சொல்லு, உடனே ஓகே சொல்லு. என்ன அர்ஜுன் சார் நீங்க அதுக்குள்ளயா? இன்னும் என்ன கேட்க போற? இன்னும் கொஸ்டின் பேப்பர்லாம் கொடுத்து டெஸ்ட்லாம் எழுத சொல்ல போறியா? இத பாருங்க, கட்டிக்க போறவன் நான். எனக்கு பிடிச்சிருக்கிற மாப்பிள்ளைய தான் நான் கட்டிக்க முடியும், உங்களுக்கு பிடிச்ச மாப்பிள்ளைய இல்ல. அர்ஜுன், வசு என்ன சொல்றாங்க? அது உங்ககிட்ட ஏதோ பேசணுமா? தாராளமா எதுவா இருந்தாலும் கேளுங்க. ஐம் MBA ஃபர்ஸ்ட் கிளாஸ். எதுவா இருந்தாலும் கேளுங்க, ஓப்பனா ஹானஸ்டானா பதில் சொல்றேன். கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் நீங்க என்ன எப்படி பாத்துப்பீங்க? குட் கொஸ்டின். இது ஒரு நல்ல கேள்வி. இதைத்தான் நான் எதிர்பார்த்தேன். கல்யாணத்துக்கு அப்புறம் நீங்க என் ஒய்ஃப் ஆயிடுவீங்க. என் ஒய்ஃபை தேவதை மாதிரி பாத்துப்பேன். ஐயோ சூப்பர் சார். சார் கை கொடுங்க சார், கை கொடுங்க சார். இட்ஸ் ஓகே. ஓகே சார். அவர் சொன்ன வார்த்தையில மனசு குளிர்ந்துருச்சுல. உன்னை தேவதை மாதிரி பாத்துக்கிறாரோ. ஓகே சொல்லிடலாமா? அதெல்லாம் பாத்துக்கலாம் சார். கொஞ்ச நேரம் அமைதியா இருக்கீங்களா? ஓ பேசு. கதிர், கல்யாணத்துக்கு அப்புறம் எனக்கு ஒரு நாள் ஹெவி ஃபீவர் வருது, உடம்பு ரொம்ப முடியல. அப்போ நீங்க என்ன எப்படி பாத்துப்பீங்க? ரொம்ப சிம்பிள். சிட்டிலேயே பெரிய ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போய் அங்க இருக்கிற பெரிய டாக்டர்ஸ் கிட்ட எல்லாம் காட்டி உங்களுக்கு உடனே கியூர் பண்ணிடுவேன். வெரி குட் வெரி குட். ரிஜெக்டட். ஏய் உட்கார். ரிஜெக்டா? ஏன்? என்னங்க? ஒரு நிமிஷம். ஏய் ஏன் ரிஜெக்ட்னு சொன்ன? எனக்கு ஜுரம் வந்து உடம்பு சரியில்லாம போனப்போ நீங்க என்ன பண்ணீங்க? நான் என்ன பண்ண? ஏன் உங்களுக்கு ஞாபகம் இல்லையா? வசு சத்தியமா ஞாபகம் இல்ல வசு, நீயே சொல்லிரு. அப்படி கேளுங்க. கதிர் சார், நீங்களும் கேளுங்க. சொல்லுங்க. அன்னைக்கு எனக்கு 101 டிகிரி ஜுரம், தாங்கவே முடியல. அப்ப நான் கஷ்டப்படுறத பார்த்த அர்ஜுன் சருக்கு மனசே கேட்கல. உடனே வீட்ல இருந்த ஒரு வெங்காயத்தை எடுத்து அவர் கை கடையில வச்சுக்கிட்டாரு. வெங்காயமா? கொஞ்ச நேரத்துல அவருக்கும் ஜுரம் வந்துருச்சு. இல்ல அர்ஜுன் சார்? அப்படியா பண்ண? ஆமா அர்ஜுன் சார், அப்படிதான் பண்ணீங்க. அதுல ஒரு லவ் இருந்துச்சு. கதிர் சொன்னதுல அது கொஞ்சம் மிஸ் ஆச்சு. சோ கதிர் சார், உங்களுக்கு நான் சொல்றது புரியும்னு நினைக்கிறேன். இல்ல வசு, நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்க எதுவும் சொல்ல வேண்டாம் கதிர் சார். கல்யாணத்துக்கு அப்புறம் இவரு செஞ்ச மாதிரி எனக்கு உடம்பு சரியில்லைன்னா வெங்காயத்தை வச்சுக்கிட்டு நீங்களும் உடம்பு சரியில்லாம ஆகணும். ஆவீங்களான்னு சொல்லுங்க, நான் உடனே உங்களை ஓகே பண்ணிடுறேன். அப்படி இல்ல வசு, நான் உங்களை... கதிர் சார் ப்ளீஸ் என்ன கன்வின்ஸ் பண்ணாதீங்க. எனக்கு ட்ரூ லவ் தான் வேணும். லவ்ங்கிறது ரொம்ப எமோஷனல் ஆனது. அது நீங்க சயின்டிபிக்கலா டீல் பண்றீங்க. எனக்கு எமோஷனல் லவ் தான் பிடிக்கும், எனக்கு அதுதான் வேணும். ஏயா, உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? யாருக்காவது உடம்பு சரியில்லைனா அவங்கள டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போய் சரி பண்ணணும். அதை விட்டுட்டு உன்னை யாரையா வெங்காயத்தை எடுத்து அக்கல்ல வச்சுக்க சொன்னது? சார் கொஞ்சம் கத்தாதீங்க சார், எல்லாரும் பாக்குறாங்க சார். ஏயா, வெங்காயம் தக்காளி விக்கிற விலைக்கு இதெல்லாம் உனக்கு தேவையா? உங்களை மாதிரி ஆளுங்களால தாயா எங்களை மாதிரி 90s கிட்ஸ் பல பேருக்கு கல்யாணமே ஆக மாட்டேங்குது. இனியும் ஆன மாதிரி தான். ஆமா, உங்க 2 பேருக்கும் ஜுரம் வந்து படுத்துக்கிட்டா யாரு அவங்கள வந்து பாத்துப்பா? சார் கத்தாதீங்க சார், எல்லாரும் பாக்குறாங்க சார். உட்காருங்க உட்காருங்க உட்காருங்க. கையடியா. சும்மா கத்தாதன்ட்டு பொண்டாட்டிக்கு ஒருத்த மாப்பிள்ள பாக்குறான்னு புரோக்கர் சொல்லும் போதே நான் யோசிச்சிருந்திருக்கணும். சரியான பைத்தியக்கார கூட்டமா இருக்கு.
உங்களை நம்பி நான் வந்தேன் பாத்தியா? Sorry, sir. என்ன சொல்லணும்? கதிர் சார், யோ. கதிர் சார், கதிர் சார், கதிர் சார். ஏய், தள்ளுடி, தள்ளு, தள்ளு. இது பப்ளிக் பிளேஸ். ரொம்ப முக்கியம். தள்ளுடி. கதிர் சார், 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 சார். கதிர் சார், கதிர் சார், கதிர் சார். ஒரு நிமிஷம், ஒரு யோ, நிமிஷம். இங்க பாரு, இனிமே பொண்ணு பாக்குற கிண்ணு பாக்குற அந்த சைடு வந்த நடக்கிறதே வேற. சார், சார். எப்பா இந்த ஹோட்டல்ல வெங்காயம் தக்காளி எல்லாம் எடுத்து சேவ் பண்ணி வைங்கப்பா. சார், கதிர் சார், கதிர் சார். என்ன இப்படி பண்ணிட்டா? அர்ஜுன் சார், நான் தான் உங்ககிட்ட முதல்லயே சொன்னேன்ல, எனக்கு உங்கள மாதிரியே ஒரு மாப்பிள்ளை வேணும். உங்கள மாதிரியே என்ன லவ் பண்ணணும். அப்படி ஒரு மாப்பிள்ளை கிடைச்சா நான் இன்னைக்கே ஓகே பண்ண ரெடி. அப்படியெல்லாம் இல்லாம யாரோ ஒருத்தர் கூட நான் எப்படி சார் வாழறது? வசு, நீ சொல்றதெல்லாம் கரெக்ட் மாதிரி தான் இருக்கு. ஆனா ஒத்து வருமான்னு தெரியலையே. என்ன இவரு பேட் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணல, அவ்வளவுதான். அடுத்து வர்றவன் என்ன பண்ண போறான்னு தெரியல எனக்கு. ஆனா வசு, நீ கவலைப்படாத. உனக்கு நிச்சயமா என்ன மாதிரி ஒரு நல்ல மாப்பிள்ளை கிடைப்பான். கிடைக்க பாப்பேன். ரொம்ப தேங்க்ஸ் சார். தேங்க்ஸ். இனிமே அடுத்த மாப்பிள்ளை எங்க போய் தேடுவேன்? இந்த வசு என்ன கண்டிஷன் போடுறான்? என்ன மாதிரியே மாப்பிள்ளை வேணுமா? அதுவும் என்ன மாதிரியே லவ் பண்ணணுமா? இதுக்கு நான் என்னதான் க்ளோன் பண்ணி கொடுக்கணும்? ச்சே, இன்னைக்கே அந்த மாப்பிள்ளை என்ன அடிக்க வந்தான். என்ன மாதிரியே லவ் பண்ணணும், என்ன மாதிரியே திட்டணும், என்ன மாதிரியே என்ன மாதிரியே என்ன மாதிரியே என்ன மாதிரி. அப்படி ஒரு மாப்பிள்ளை எங்க கிடப்பான்? நான் எங்க போய் அவனை தேடுவேன்? டேய் மாப்பிள்ளை, எங்கடா இருக்க? ஹலோ ஹலோ, நான் அர்ஜுன் பேசுறேன் சார். சொல்லுங்க சார். இன்னைக்கு அந்த ரெஸ்டாரண்ட்ல நல்லா சொதப்பிடுச்சு. நான் தான் உங்ககிட்ட எவ்வளவு தடவை சொன்னேங்க, எப்படிலாம் லவ் பண்ணணும், எப்படிப்பட்ட பையன் வேணும்னு. அப்படி ஒரு பையன் கிடப்பானா மாட்டானா? என்ன சார் அப்படி சொல்லிட்டீங்க? உங்க அதிர்ஷ்டம். இப்பதான் அப்படி ஒரு மாப்பிள்ளை கிட்ட பேசினேன் சார். பேசிட்டு வச்சேன், நீங்க லைன்ல வரீங்க சார். சார், நாளைக்கு ரெஸ்டாரண்ட்டுக்கு வர சொல்லவா? அவரை நீங்க பாத்தீங்கன்னா ரொம்ப பிடிச்சு போயிரும் சார். இல்ல 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 இல்ல, ரெஸ்டாரண்ட் ராசியில நீங்க பார்க்குக்கு வர சொல்லிருங்க. பார்க் நல்லா வசதியா இருக்கும். நானும் வசுவும் லவ் பண்ணும்போது அடிக்கடி அந்த பார்க்குக்கு தான் போவோம். சார், எனக்கு எதுக்கு சார் இந்த கதையெல்லாம்? எங்க வரணும்னு சொல்லுங்க, அங்க வர சொல்றேன். சரி, ஓகே. எனக்கு என்னமோ இந்த சம்பந்தம் செட் ஆயிடும் தோணுது. நாளைக்கு இந்த பார்க்ல மீட் பண்ணலாம், ஓகேங்களா? சரிங்க சார். சரி. அர்ஜுன், நீ கிரேட்ரா. இப்போ பார்க்க செலக்ட் பண்ண அந்த இடம், அந்த பூக்கள் எல்லாமே செம்ம ரொமான்டிக்கா இருக்கும்ல. யாருக்கா இருந்தாலும் லவ் மூட் வந்துரும். ஒர்க் அவுட் ஆயிடும், ஒர்க் அவுட் ஆயிடும். என்ன தனியா பேசிட்டு இருக்காரு? நடக்கட்டும் நடக்கட்டும். எஸ் வசு, இன்னைக்கு ரெஸ்டாரண்ட்ல சொதப்பிடுச்சேன்னு நீ எதுவும் வருத்தப்படாத. அப்புறம் நீ எனக்காக தான் சொல்றேன்னு தெரியுது. நீ எவ்வளவு ட்ரீமோட இருந்திருப்ப. அதெல்லாம் உனக்கு கொஞ்சம் டிசப்பாயிண்ட் ஆயிருக்கும். நீ மனசு உடைஞ்சு போயிடாத. யாரு? நானு? ஆமா, நீதான். நாளைக்கு உனக்கு செட் ஆகுற மாதிரி ஒரு நல்ல மாப்பிள்ளை பார்க்க போறோம். நாளைக்கே வா? ஆமா வசு, தள்ளி போடக்கூடாது. நாளைக்கே அந்த மாப்பிள்ளைய பார்க்குக்கு வர சொல்லியிருக்கேன். உனக்கு நிச்சயமா பிடிக்கும். அர்ஜுன் சார், கடைசியா ஒரு வரி சொன்னீங்கல்ல, அது ரொம்ப முக்கியம். அவரை எனக்கு ரொம்ப பிடிக்கணும். அப்படி போட்டன. ஆமா ஆமா, உனக்கு பிடிக்கலன்னா எப்படி கல்யாணம் பண்றது? ஆனா இந்த மாப்பிள்ளை ரொம்ப நல்ல மாப்பிள்ளையா, புரோக்கரே சொல்லிட்டாரு. இத பாரு, உனக்கு ரொம்ப பிடிக்கும் வசு. அந்த மாப்பிள்ளைய பாக்குறோம், உனக்கு பிடிக்குது, கல்யாணம் பண்றோம். நான் என் கடமையை முடிச்சு ஃப்ரீ ஆகுறேன். அர்ஜுன் சார், அது என்ன கடமையை முடிச்சு ஃப்ரீ ஆகிறது? கழட்டி விட்டுட்டு நிம்மதியா இருப்பீங்கன்னு வேணா சொல்லிக்கோங்க. எதுவா இருந்தாலும் ஏன் சம்மதம் தான் முக்கியம் சார். எனக்கு பிடிக்கணும், இல்ல நான் ரிஜெக்ட் தான். வசு வசு வசு, அதெல்லாம் செட் ஆகும், அதெல்லாம் செட் ஆகும், அதெல்லாம் செட் ஆகும். இந்த மாப்பிள்ளை நிச்சயமா நீ எதிர்பார்க்கிற மாதிரியே இருப்பாரு. எனக்கு 100% நம்பிக்கை இருக்கு வசு.
ம்? ஓ பார்க்கலாம் உங்க நம்பிக்கை எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகுதுன்னு. ம்? அவரை எனக்கு பிடிக்கணும். பிடிக்கும் 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 பிடிக்கும். ஓ சாவடிக்கிறாளே. அர்ஜுன் சார் படுக்கலையா? இதோ வர்றேன் வாங்க. வர்றேன் வர்றேன். என்ன பண்ணி தொலைகிறது? பிடிக்கும். ம். என்ன நல்லா இருந்துச்சா? நல்லா இருந்துச்சு. ரொம்ப நல்லா இருந்துச்சோ? இல்ல இல்ல இல்ல, வெளியில மழை இடி. ஓஹோ, அதுக்கு என்ன இப்போ? வசு, உனக்கு தான் தெரியுமே இடினா எனக்கு ரொம்ப பயம்னு. அதனாலதான் பயத்துல அப்படி அதனாலதான் என்னன்னு கேக்குறேன். வசு, இருந்தாலும் நாளைக்கு நீ இன்னொருத்தனுக்கு பொண்டாட்டியாக போற இல்லையா? ஒன்னா போய் கட்டி பிடிச்சு ஒரு ஃப்ரெண்ட்லியா தான் கட்டி பிடிச்சேன். அதை நீ தப்பா நினைக்க கூடாதுல்ல. ஐயோ கடவுளே, நடு ராத்திரியில ஏன் இப்படி படுத்துறீங்களோ? புருஷன் கொடுமைன்னு கேள்விப்பட்டிருக்கேன். அதுக்கு இப்படி எல்லாம கொடுமைப்படுத்துவாங்க? இல்ல வசு, பயத்துல கட்டி பிடிச்சனா ஃப்ரெண்ட்லியா கட்டி பிடிச்சேன். ஃப்ரெண்ட்லியா கட்டி பிடிக்கும் போதே நீ தப்பா எடுத்துக்கிட்டீனா? ஹலோ, என்ன கட்டி பிடிச்சேன்னு செஞ்சத பெருமையா சொல்லி காட்டுறீங்களா? நான் எதுவுமே சொல்லல, தப்பாவும் நினைக்கல. போதுமா? வேணும்னா இன்னொரு 4-5 தடவை கட்டி பிடிச்சுக்கோங்க. ஃப்ரெண்ட்லியா. அப்படியா? பிரச்சனை எதுவும் இல்லைல்ல? இல்ல இல்ல, ஒன்னும் பிரச்சனை இல்ல. சரி, தூங்கு. அப்புறம் ஐயோ, சாரி சாரி சாரி. இனிமே இடி இடிச்சது, மின்னல் வந்ததுன்னு என்ன எதுவும் டிஸ்டர்ப் பண்ண கூடாது. நீ தூங்கு. இவ தெளிவா தான் இருக்கா. நாம தான் குழம்பிக்கிறோம்னு நினைக்கிறேன். எல்லாம் அந்த இடி செஞ்ச வேலை. கடவுளே, மறுபடியும் அந்த இடி வரக்கூடாது. ஹாய். இந்த இடம் வசுவுக்கு பிடிச்சிருச்சுன்னா நிச்சயமா வர்ற மாப்பிளையும் வசுவுக்கு பிடிக்கும். ஐ ஜாலி. அர்ஜுன் சார், இந்த இடமே ரொம்ப ஜாலியா சந்தோஷமா இருக்குல்ல? ஆமா வசு, ரொம்ப நல்லா இருக்கு. பாருங்களேன், இந்த குழந்தைங்க எல்லாம் எவ்வளவு சந்தோஷமா விளையாடிட்டு இருக்காங்க. பேசாம குழந்தைங்களாவே இருந்திருக்கலாம் சார். வளர்ந்து என்னத்த சாதிச்சோம்? காதல், கல்யாணம், டைவோர்ஸ், மறுபடியும் ஸ்டார்ட் ஆகுது. வாழ்க்கையே சுத்த போர் சார். ஏய், ஏன் இப்படி எல்லாம் பேசுற? இப்போ நாம வந்திருக்கிறது உனக்கு மாப்பிள்ள பாக்குறதுக்கு. அதுவும் உன்னை கேட்டுதான் வந்திருக்கேன். என்ன அர்ஜுன் சார், சும்மா விளையாட்டுக்கு தானே சொன்னேன். அதெல்லாம் சரி, நீங்க இங்கே இருங்க, நான் போயிட்டு ஊஞ்சல்ல விளையாடிட்டு வரேன். ஏய், இங்க என்ன விளையாட வந்த? கல்யாண பொண்ணா அடக்க ஒடுக்கமா இரு. சின்ன குழந்தை மாதிரி விளையாடுறத பார்த்தா வர்ற மாப்பிள்ள என்ன நினைப்பா? இதுல தப்பா நினைக்கிறதுக்கு என்ன இருக்கு? எனக்கு விளையாட பிடிச்சிருக்கு, நான் விளையாட போறேன். இது போய் யாராச்சும் தப்பா எடுத்துப்பாங்களா? அப்படியே சாதாரணமா விளையாடுறதே தப்பா நினைப்பாருன்னா அவரு வாழ்க்கையில வேற எதை தப்பா நினைக்க மாட்டாரு சொல்லுங்க? அப்படி பொண்டாட்டிய தப்பு தப்பா எடுத்துக்கிற மாப்பிள்ள எனக்கு வேண்டவே வேண்டாம். வாங்க சார் போலாம். ஏய் ஏய் வசு, நான் சொன்னதை நீ தப்பா புரிஞ்சுக்கிட்ட வசு. ஒருவேளை அப்படி நினைப்பாரோ அதான் சொன்னேன். நினைக்கலன்னா அவசியமே இல்லையே. நீ போ, போய் விளையாடு. மாப்பிள்ள வந்தோடனே நான் கூப்பிடுறேன், நீ வா. ஓகே சார், நான் விளையாடுறேன். போ போ. வேணா வேணா. ஏய் குட்டி, நான் கொஞ்ச நேரம் விளையாட்டுமா? விளையாடுங்க. தேங்க்யூ. கொஞ்சம் நஞ்சம் விளையாட்டா விளையாடுறான். என் வாழ்க்கையோட விளையாண்டுட்டா. விளையாடு விளையாடு.
எப்படியாவது வர்ற மாப்பிள்ளைக்கு உன்னை கட்டி வச்சு அதுக்கப்புறம் நான் விளையாடுறேன் பாரு. கொஞ்சம் மைனாக்களே கொஞ்சம் மைனாக்களே என் குரல் கேட்டு ஒன்று கூடுங்கள் அட இன்றே வர வேண்டும். ஐயோ என் உயிரை வாங்குறான். பிரதர் ஹாய். வாங்க 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 வாங்க. ஐ எம் அர்ஜுன். ஹாய் அர்ஜுன், நான் கீர்த்தி வாசன். புரோக்கர் எல்லாம் சொல்லியிருப்பாருன்னு நினைக்கிறேன். சொன்னாரு. நான் தான் நீங்க பார்க்க வந்திருக்க பொண்ணோட எக்ஸ் ஹஸ்பண்ட். இப்ப ஜஸ்ட் ஃப்ரெண்ட் தான். ஓ தெரியும் சார், புரோக்கர் எல்லாம் சொன்னாரு. ஆமா, வசுந்தரா எங்க? அதோ அதோ அங்க இருக்காங்களே. ஹாய். அவங்களா? வசு. சார் இருக்கட்டும் சார். ஆசையா விளையாடுறாங்களே, கொஞ்ச நேரம் விளையாட்டும், பாத்துட்டே இருக்கலாம் போல இருக்கு. சார் சும்மா சொல்லக்கூடாது சார். வசுந்தரா சூப்பரா விளையாடுறாங்க சார். இன்னைக்கு ஃபுல்லா பாத்துட்டே இருக்கலாம் போல இருக்கு சார். இன்னைக்கு பூரா பார்த்துக்கிட்டே இருப்பான் போல இருக்கு. எனக்கு வேற வேலை இருக்கு. சார் உங்களுக்கும் டைம் ஆகுது, எனக்கும் டைம் ஆகுது. ஆமா இல்ல, சரி கூப்பிடுங்க சார். கூப்பிடுறேன். வசு வா. வசு வா 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 வா. வந்திருக்காரு வா. ஓ வந்துட்டானா? இவன் இப்படி சமாளிக்கிறது? இதோ வர வர. சொல்லுங்க அர்ஜுன் சார். சாரி சார். வசு இவர்தான் மாப்பிள்ள. நல்லா பாத்துக்க. பிடிச்சிருக்கா ஓகேவான்னு சீக்கிரம் சொல்லு. சீக்கிரம் சொல்லணுமா இல்ல ஓகேன்னு சொல்லணுமா? வசு படுத்தது ஏதாவது ஒண்ணு சொல்லு. சரி சரி இந்த பக்கம் வாங்க. ஹாய். ஹாய். எப்படி இருக்கீங்க? ஐ அம் ஃபைன். உங்க பேர் என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா? என் பேர் கீர்த்தி. ஆனா உங்க பேரை நான் கேட்க மாட்டேன். ஏன் சொல்லுங்க? ஏன்? ஏன்னா உங்க பேர் எனக்கு தெரியுமே. ஓ சிரிக்கிறாளே, அப்ப இந்த மாப்பிள்ள ஓகே ஆயிடும். ஒரு நிமிஷம் இருங்க. ஓகேவா? அர்ஜுன் சார், எனக்கு இவரோட பேரு பிடிக்கல. பேர்ல என்ன இருக்கு? இப்பதான் ஒரு நொடிக்கு முன்னாடி சந்தோஷப்பட்டேன். அந்த சந்தோஷத்தை நுறுக்கிறாத. இத பாரு, நீ வேணும்னா கல்யாணத்துக்கு பிறகு பேரை மாத்தி வச்சுக்க. அதுல சார் ஒண்ணும் சொல்ல மாட்டேன். நீ முதல்ல அவரை பத்தி கேளு 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 கேளு. ஓஹோ கேளு கேளு. ஓகே ஓகே. உங்க பேரு? கீர்த்தி 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 கீர்த்தி. ஓஹோ கீர்த்தி, நான் இன்னொரு கேள்வி கேட்கலாமா? கேளுங்க. கல்யாணத்துக்கு அப்புறம் நீங்க என்ன எப்படி பாத்துப்பீங்க? சொல்லுங்க கீர்த்தி. கல்யாணத்துக்கு அப்புறம் நல்லா பாத்துப்பேன்னு சொன்னீங்களே, சொல்லுங்க சொல்லுங்க. ஓகே அங்க சொல்றா. கல்யாணத்துக்கு அப்புறம் நீங்க என் ஒய்ஃப், அதனால உங்களை காலை தரையில வச்சு நடக்க விடாம பாத்துப்பேன். என் உள்ளங்கையில உங்களை வச்சு தாங்குவேன். அப்புறம் முக்கியமான விஷயம், உங்க கையில சின்னதா காயம் பட்டா கூட அதே மாதிரி என் கையையும் காயப்படுத்திப்பேன். உங்களுக்கு ஜுரம் வந்தா எனக்கும் ஜுரம் வரணும். அந்த அளவுக்கு லவ்வபிள் பேரா இருக்கணுங்க. क्वेश्चन பேப்பர் லீக் ஆயிடுச்சா? சரி, கேள்வியை மாத்துறேன். வசு பாத்தியா, மாப்பிள்ள அப்படியே என்ன மாதிரி இருக்காரு. ஐயோ ஓகே சொல்லல. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க சார், இன்னும் கேட்க வேண்டியது நிறைய இருக்குல்ல. சரி, என்னோட அம்மா அப்பாவுக்கு என்ன பண்ணுவீங்க? கேள்வியே வித்தியாசமா இருக்கு. உங்க அம்மா அப்பாவுக்கு நான் என்ன பண்ண முடியும்? வேணா அவங்களே சேர்த்து பாத்துக்கிறேன். அர்ஜுன் சார், இவரு ரிஜெக்டட். ஏன் ரிஜெக்ட்? அவர் நல்லா பாத்துப்பேன்னு சொன்னாரு. சார் நீங்க அப்படிதானே சார் சொன்னீங்க? ஆமா. அர்ஜுன் சார், நீங்க அம்மா அப்பாவுக்கு என்ன பண்ணீங்க? என்ன பண்ண நீயே சொல்லி தொலை. எங்க வீட்டுக்கு வந்தா எங்க வீட்டு வேலையெல்லாம் செய்வீங்க, பாத்திரம் எல்லாம் கூட கழுவி கொடுப்பீங்க. வீட்டுல ஒருத்தர் மாதிரியே இருப்பீங்க. அதெல்லாம் மறந்து போச்சா உங்களுக்கு? அதெல்லாமா பண்ண? சுத்தமா மறந்து போச்சு. ஆமா சார், யூ சோ ஸ்வீட். யோ உனக்கெல்லாம் வெக்கமா இல்ல? இந்த காலத்துல அவன் வீட்லயே வேலை செய்ய மாட்டான். சரி, நம்ம வீடு நம்ம ஒய்ஃப், பாத்திரம் தேய்ச்சா தப்பு இல்ல. நீ என்னடா மாமியார் வீட்டுல போய் வேலை செய்யற? கீர்த்தி, கல்யாணம் ஆயிட்டா அவங்களும் நம்ம ஃபேமிலி தானே, அதனாலதான். ஏய், இதெல்லாம் உனக்கு செட் ஆகும், எனக்கு செட் ஆகாது. ஹலோ மிஸ்டர், எதுக்கு இப்ப செல்லத்தை திட்டுறீங்க?
அவருக்கு என் மேல அவ்ளோ லவ் இருக்கு, அதனால தான் அப்படி செஞ்சாரு. உங்களால அப்படி லவ் பண்ண முடியாதா? சார் 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 இந்த லவ்லாம் அப்போ சார், இப்பெல்லாம் எதுவும் இல்ல, ஜஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளவுதான் சார். ஏய் என்ன இழிச்ச வாயின்னு நினைச்சியா? உன் பேச்சு கட்டி இங்க வந்தேன் பாரு, என்ன சொல்லணும்? எப்படியும் என் ஏரியா பக்கம் தான் நீ வருவ, அப்ப பாத்துக்கிறோம் உன்னை. சார் 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 ஐயோ, எல்லா பக்கமும் நமக்கு எனிமிஸ் அதிகமாகிட்டே இருக்காங்க. என்ன அர்ஜுன் சார், மனம் தளர்ந்துடாதீங்க. நம்ம சீக்கிரமா அடுத்த மாப்பிள்ளைய பார்க்கலாம்.